அம்மு ஏன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்க? உங்க துணியெல்லாம் மடிச்சு ஓரமா வைக்கிறேன். இன்னைக்கு நானும் என் பிள்ளைகளும் ஊருக்கு கிளம்புறோம். ஏன்டி என்னடி ஆச்சு? இங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? ஏடி ஸ்கூல் லீவு போயிட்டு ஒரு மாதம் நம்ம சொந்த ஊரில் ஜாலியாக இருந்துட்டு வரலாமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். யாரு ஜாலியா இருக்கிறா? எல்லாரும் தான். அதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கையில ஒரு வார்த்தை சொன்னீல, என்ன வார்த்தை சொன்னீங்க? பேரம்பேத்தியில எங்க அம்மா அப்பா பார்க்கணும் கண்ணுக்குள்ளே நிக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்களே, யாரு பாக்குற பேரம்பேத்தியில? உன் பிள்ளைல நான் தான் வீட்டை சுத்தி கட்டி மேய்க்கிறேன். ஒரு சதைக்கு இருக்குதுங்களா? பிள்ளைனா சின்ன பிள்ளைனா அப்படி தாண்டி இருக்கும். கோயம்புத்தூரில் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுக்க, இங்கே வந்தோன்னா கொஞ்சம் வெளியில் இடம் இருக்குது, ஓடி பிடிச்சி விளாட இடம் ஓடி பிடிச்சி விளாடுதுங்க. ஆமாங்க, பார்க்க கண்ணுக்கு அழகா தான் இருக்கு பிள்ளைகளை விளையாடுறத பார்க்க. பாம்பு பூச்சி திரியுதே, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வேலையா வந்துட்டா அதுக்கு போய் அங்கிட்டு போயிருதுங்களே, அதை வேற பயமா இருக்கே. யாரு இருந்து பாக்குறா? காலையில எந்திரிச்சோன்னா உங்க அம்மா வேலைக்கு போயிறாங்க, உங்க அப்பா வேலைக்கு போயிறாங்க, நீங்க கிளம்பிறிய, உன் தம்பி கிளம்பிறான், எல்லாருமே போயிறிய. நாளை வச்சு கஷ்டப்படுறேன். பாருடி என்னடி பண்றது, எல்லாரும் ஓடி பொழைச்சாதானே 10 ரூபா காசு மிச்சம் பண்ண முடியும். இல்ல நீங்க சொன்ன டைலாக் இங்க வந்து ஒருத்தவல்லையே, பேரமேத்தியில இருந்து அவங்க பாக்குற மாதிரி தெரியலையே. நாளை இருந்து பாக்குறேன், அதுக்கு எதுக்கு நான் இங்க கூட்டு வரணும்? சரி இரு, ஒரு வாரம் மட்டும் இரு, அப்புறம் போயிடும் ஊருக்கு. நானே ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன், சரியா? ஒரே ஒரு வாரம் மட்டும் இரு, நம்ம வீட்டு வேலை முடிவா. நான் இங்க இருக்கவா இல்ல எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கவா? உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா மட்டும் அங்கே போனா எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, பேரம்பேத்திய வந்தோன்னு வீட்டுல இருந்துருவாங்களே, எங்கேயும் அசைய மாட்டாங்களே. அங்கனே இருப்பாங்களா குத்துக்கள் மாதிரி, எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு ஆசை, பேரம்பேத்தி வந்துட்டா எங்க அம்மா வரலன்னு வேதனைப்படுறாங்க. இங்க இருந்தா உங்க அம்மா அப்பா மதிக்க கூட மாட்டேங்கிறாங்களே. 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் 4 நாள் யாரை மதிக்கிறது. 4 நாள் வரைக்காவது எங்க பேரம்பேத்தி கூட சந்தோஷமா இருந்துட்டு போறாங்களே. சரி, வயசான காலத்துல காசு பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க? 2 மைங்க இருக்கே, 2 மைங்க சம்பாரிச்சு கொடுத்தது பத்தாதா? வீட்டுல இருந்து பேரம்பேத்தியில பார்க்க வேண்டியதானே? எப்பவுமா இருக்க சொல்றோம், மே மாசம் லீவுக்கு 1 வாரம் 10 நாள் இருக்க வேணாமாங்க? அடி 1 வாரம் 10 நாள் வேலைக்கு போனா பேரம்பேத்தியல் ஊருக்கு போகும்போது ஏதாவது பண்ணுவாங்கடி. நீ ஏண்டி போட்டு கத்துற? அதுக்கு தாண்டி வேலைக்கு போவாங்க. அப்ப நான் வந்து வீட்டு வேலை மட்டும்தான் நான் பார்க்கணும், சரியா? பிள்ளைகளையும் நான் பார்க்கணும்னா அதுக்கு வந்து நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்க சொல்லுங்க. சரிடி, வீட்டுல இருக்க சொல்ற நீ போதுமா? வீட்டுல இருக்க சொல்லி என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வீட்டுல இருந்துட்டேன்னா எனக்கு சம்பள காசு யாருன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதையும் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. அவங்களுக்கா தெரிஞ்ச நேரம் இருந்திருக்கணும். நான் சொல்றேன்டி, நான் சொல்றேன் சொல்லி பாக்குறேன். என்னோட வேலை வீட்டு வேலை தாங்க நான் பார்ப்பேன். பிள்ளையில என்னால பார்க்க முடியாது. பிள்ளையில பாக்குறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணுங்க. 2ல ஒரு முடிவு எனக்கு தெரியும். கை கொடு. பிள்ளையில பார்க்க ஆள் ரெடி பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. சொந்த ஊரு, பிறந்த ஊர்ல என் பிள்ளையில பார்க்க ஆள் ரெடி பண்ண முடியாம இருப்பானீனா? உனக்கு பிள்ளையில பார்க்க ஆள் தானடி. எத்தனை ஆள் வேணும்னு சொல்றீ? இதை கழுத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எப்போ பிரச்சனை முடிஞ்சிருக்க முடியும். ஏன்டி இவ்வளவு நேரம் பேசுற? தொண்டை தண்ணியை போட்டு வீணாக்கிட்டு இருக்க. நாளைக்கே வரும் பாரு ஆள். எத்தனை பேர் வேணும்? எத்தனை பேர் வேணும் பிள்ளைய பாக்குறதுக்கு? பிள்ளைய பாக்குறக்காடி ஆள் இல்ல, நாளைக்கே ரெடி பண்ண பாரு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.